ஓய்வூதியம் வழங்கிடுங்க. ஓய்வூதியம் வழங்கிடுங்க. ஓய்வூதியம் வழங்கிடுங்க. ஓய்வூதியம் வழங்கிடுங்க. ஓய்வூதியம் வழங்கிடுங்க. மாநில முழுசும் தனித்துறையாக்கிறேன் என்று சொன்ன 236 கோரிக்கையை நிறைவேற்று. தமிழக அரசு 5 ஆண்டுகள் முடிந்து இன்னும் சம்பளம் நிர்ணயம் பண்ணாத அரசு, நிர்ணயம் பண்ணாத அரசு, சம்பளம் நிர்ணயம் பண்ணு. மகளிர் கடைகளுக்கு கழிவு சுகாதாரம் அமைத்துக் கொடு. மகளிர் சுயஉதவிக்கு மகளிர் கடைகளுக்கு கழிவு கட்டடம் அவசியம் செய்து கொடு. கூட்டுறவுத்துறையே தமிழக அரசு தனித்துறையாக்கிடு. கோரிக்கையை வலித்திரு. திட்டத்திற்கு அழைப்பதை எடுத்துடு. பொதுமக்களுக்கு அனைவருக்கும் விற்பனையாளர் அனைவருக்கும் ஏடியாளர் திட்டத்திற்கு இந்த அரசு அறிவித்த 236 கோரிக்கை தனித்துறையாக்கிடு. இதுதான் அரசினோட எங்களுக்கு அரசு முன்னாடி வரதுக்கு முன்னாடி சொன்னது. இதுவரை செய்யலைங்க. இது நாங்கள் பல வாட்டி அரசிட்ட கேட்டிருக்கோம். இந்த கவர்மெண்ட் இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்தாதான் மறுபடியும் இந்த அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். முழுசாவே இந்த அரசு நாங்கள் வரணும்னு விரும்புகிறோம். இந்த அரசு பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. தாய்மானவர் திட்டத்துக்கு பொருள் போடுறோம். ஆனால் ப்ளூடூத் இணைக்கிறாங்க. ஆனால் டிஎன்சி கூட இல்லை, ப்ளூடூத்தை இணைக்காம எங்களுக்கு ரேஷன் கடைகள் மட்டும் ப்ளூடூத் நினைக்கிறாங்க. மிஷினரியாக இருக்கும். ஆக டிஎன்சி கூட இல்லை, ப்ளூடூத் இணைக்கணும். பொதுமக்களுக்கு எடை குறைவு இல்லாமல் பாக்கெட் முறையில் பொருட்கள் வழங்கிடு. பாக்கெட் முறையில் பொட்டலங்களாக வழங்கிடுங்க அப்படிங்கிறது எங்களோட மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்தம் 15 நிமிஷ கோரிக்கை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரங்களில் 10/2/26 செவ்வாய் அன்று வியாழக்கிழமை இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கடைக்கு மேலே சாத்தியிருக்கோம். ஒவ்வொரு தமிழ்நாடு முழுசுமே ஒரு 20,000 கடைக்கு மேலே கூட்டியிருக்கோம். இது மாதிரி அரசுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் இருக்கணும்னால் இந்த அரசு பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் டிவியில் மட்டும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுடைய ஊழியர்களோட குடும்பத்துக்கு ஓய்வூதியத்துக்கு பென்ஷனே எங்களுக்கு கொடுக்கல. சேல்ஸ்மேனுங்க 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பென்ஷன் வழங்கிடுங்க. பென்ஷன் வழங்கிடுங்க. 11/2 புதனன்று அந்தந்த கோட்ட அளவில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. 12 அன்று